இல்லை அதெல்லாம் இனிமேல் தான் திட்டமிட போகிறோம். இல்லை ஏற்கனவே பெண்டிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அது இனிமேல் தான் திட்டமிட போகிறோம். சரி, இந்த வெள்ளை அறிக்கையில் இது வரைக்கும் கடந்த வந்து என்ன செய்ய போகிறோம்னு பண்ணியிருக்கோம். மற்ற இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீ எவ்வளோ நம்ம புது சர்வீஸ் கொடுக்க போகிறோம், இதெல்லாம் இனிமேல் வர்ற இல்லை இலவச மின்சாரம் கண்டிப்பாக தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படுதோ கண்டிப்பாக உடனடியாக ரெஃபர் பண்ணி விசாரணை துவங்கப்படும். இப்போ இதுவும் வந்து போன வாரம் பிடிக்கப்பட்டது. உடனடியாக விசாரணைக்கு அனுப்பிச்சிட்டோம். அதுவும் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வழக்கு பதிவு செய்யும்னு கேள்விப்பட்டேன். இல்லை ஓவராலாக நம்ம இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக ஊழல்கள் பொதுவாக இல்லை. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், எவ்வளவு ரெவன்யூ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதன் மூலயமா அதிகரிச்சிருக்கு, எவ்வளோ தூரம் மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்றத முழுமையாக காட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு காட்டியிருக்கிறோம். இந்த துறை இவ்வளோ மோசமாக போனதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறோம். அது தெளிவாக எம்ப்ளாயர்லேருந்து எவ்வளோ செலவினங்கள்லேருந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வந்து நம்ம அதாவது இத்தனை வருஷமாக தன்னிறைவு அடைஞ்சோன்னு சொல்கிறாங்கல்ல. மின்சாரமில் இந்த ஸ்டேட் வந்து செல்ஃப் சஸ்டைன்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செல்ஃப் சஸ்டைன்டு? வெளியில் பர்ச்சேஸ் பண்ணி தான் செல்ஃப் சஸ்டைன்டு. நம்மளுடைய சொந்த உற்பத்தி இல்லை. நம்ம சொந்த உற்பத்தியில் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இன்டர் ஸ்டேட்டில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸும் தெரியணும். நிறைய பேருக்கு அதில் குழப்பம் இருக்குது. நம்ம செல்ஃப் சஸ்டெயின்டுன்னு 2015-16 சொன்னாங்களே அப்படின்னா, செல்ஃப் சஸ்டெயின்டுனா நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிரேக்கப்பை நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும், இந்த துறையில் எப்படி பவர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம்னு தெரியணும். வேறு இல்லை அதுதான் இப்போ இருக்கிற ப்ராஜெக்டை நம்ம வந்து இருக்கிற ப்ராஜெக்டை முடிக்க போகிறோம். இது இல்லாமல் இந்த பவர் ரேட் இருக்குல்ல, நம்ம பர்ச்சேஸ் ரேட்டு, இதை குறைக்கும் வேலைகள் தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பவர் ஜென்ரேஷனில் பேரலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும், நம்ம அந்த பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் மாதிரி பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணாலும், அதுக்கு தான் வந்து நம்ம பேட்டரி ஸ்டோருக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்னும் ஜென்ரேஷனுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம இனி வர காலங்களில் ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக தனியாருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய கொடுக்க போகிறோம். ஸோ வெளியிலேருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஜென்யூனாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவிகள் செய்து அவங்களுக்கு அலோவ் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுடைய முதல் குறிக்கோள் இப்போ இருக்கிற அந்த பவர் பர்ச்சேஸ் ரேட் இல்லை, அந்த ரேட்டை இன்னும் குறைக்கும் வேலைகளை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை தான் நம்ம நம்மளுடைய பவர் பர்ச்சேஸில் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். இல்லை இதில் மெயின்டெனன்ஸில் எல்லா இடத்துலையும் மெயின்டெனன்ஸு, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கில் நிறைய கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கு, அதான் அந்த க்ளவுட் ஆடிட்டிங் போட்டுமே கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கு, கான்ட்ராக்ட் வெண்டர்ஸு, சின்ன கான்ட்ராக்ட் வெண்டர்ஸு, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கு, எல்லா டெண்டர்ஸ்லையும் 30 to 40% பஃபர் இல்லாமல் எந்த டெண்டரும் போகல. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரே அதில் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா ஒர்த்துள்ள டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம 13 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம். 30 to 40% பஃபர். ஸோ நீங்கள் மொத்த டெண்டரையும் எடுத்திங்கன்னா எல்லா டெண்டர்லேயும் கண்டிப்பாக ஒரு 30 to 40% பஃபர் இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ரெக்கார்டே இல்லை. அப்போ ரெக்கார்டே இல்லாமல் க்ளவுட் ஆடிட்டிங்னு ஒரு டீம்கிட்ட தான் ரெக்கார்டு இருக்கும், நம்மகிட்ட கிடையாது. எவ்வளோ வெண்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் கன்சல்டேட் பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் மிகவும் தெளிவாக அவர்கள் வந்து பணம் வெளியே போயிருக்கு பல வழிகளில். ஸோ அதுதான் இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதான் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், யாராவது கொடுத்துட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பாக கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. உடனடியாக இம்மீடியட்டாக அதே நாளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான உத்தரவை முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நாங்கள் ஓப்பனாக தான் சொன்னோமே, நீங்கள் 25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மெகாவாட்டை கொடுத்து யாராவது காத்திருக்கிறீங்களா? கிடைக்கலையா? போன ஆட்சியில் வாங்கிட்டாங்களா? நீங்கள் இல்லைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படும். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.